Taste the Daily. கடலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை சாகுபடிக்கான அறுவடை பணியை விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள அந்த தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழையினால் அந்த விருத்தாச்சலம் அடுத்த ஆலிச்சூக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்த நிலையில் தற்போது இந்த மழையினால் ஒரு 5,000 நெல் மூட்டைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அதாவது மழையில் நனைந்து முளைப்பு திறமை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நெல்மணிகள் பூசணம் பிடித்தும் உள்ளது. இதனால் விவசாயிகள் செய்வதையாமல் திகைத்து வருகின்றனர். மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுவது என்னவென்றால், அதாவது ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரி பற்றாக்குறையினால் எடுத்து செல்லாமல் இருப்பதால் தாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நெல் மூட்டைகளுக்கு, அதாவது பெரு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த அதிகாரிகள் முன்னுரிமை அளிக்காததால் கடந்த ஒரு மாத காலமாக தாங்கள் மழையில் நனைந்து தங்களது நெல் மூட்டைகள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள அந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் முழுமையாக சமதளமாகவும் வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் தாங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் அனைத்துமே மழையில் நினைந்து இதுபோல் மறுமுளைப்பு தன்மை ஏற்பட்டு வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அருண்.